நான் ஒரு தமிழ் தேசியவாதி, இதை அழுத்தமாக சொல்லக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் இருக்கிறார். ஒருபோதும் நான் தமிழ் தேசிய அரசியலிலிருந்து பின்வாங்க மாட்டேன், ரொம்ப தெளிவாக இருக்கிறார். ஈழ அரசியலில் ஒருபோதும் பின்வாங்காத தலைவர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் தான். இன்னும் பேர் முதற்கொண்டு வன்னி அரசுகளாக தான் இருக்குது பேர். ஏன்னா ஈழ அரசியல் என்பது விடுதலை சிறுத்தைகளினுடைய அடிப்படை கொள்கை சித்தாந்தம். மலைச்சாமி அவர்கள் அந்த கட்சியை வச்சிருந்த போது டிபிஐ, தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா, அதை மொழிபெயர்ப்பு செஞ்சால் எப்படி விடுதலை சிறுத்தைகளாக மாறும்? தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியாவை மொழிபெயருங்க, விடுதலை சிறுத்தைகள்னா வருது. அப்போ எப்படி வச்சார்? இவருக்கு சிறுத்தைகள் எங்கேருந்து வந்தது? புலிகள்லேருந்து வந்தது, ஈழத்திலிருந்து வந்தது. அங்கே புலிகள், இங்கே சிறுத்தைகள். இவர் தமிழீழ தலைவரை முன்மாதிரியாக கொண்டு தான் கட்சியை வைக்கிறார். விடுதலை புலிகள், இங்கு விடுதலை சிறுத்தைகள். அதிலிருந்து தான் அவருடைய இது வருது. அவருடைய போராட்டங்கிறது இந்திய எதிர்ப்பு. 83, 84 அங்கே ராஜீவ்காந்தி இந்தியை திணிக்கும் போது மதுரையில் அடி வாங்குறாரு எழுச்சி தமிழர் டிபிஐயில். அப்போ இப்படியாக இந்திய எதிர்ப்பு, ஈழ ஆதரவின் மூலமாக அரசியல் களத்தை கொண்டு வந்தவர் விடுதலை சிறுத்தைகள்.